சிம்பு பிறந்த நாளை முன்னிட்டு அவர் அடுத்து நடிக்கவுள்ள படங்களின் அறிவிப்பு இன்று வெளியாகியிருக்கிறது. அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் 2023 வந்த 10 தல. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சிம்பு படம் எதுவும் வெளியாகாத சூழலில்தான் அவரது அடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. என்னென்ன படங்கள்? இந்த ஆண்டு சிம்புவின் கேம் பிளான் என்ன? பார்க்கலாம். 1000 அதிசயம் அமைந்தது சிம்பு லைனப் என சொல்லும்படியான கரியர் அவருடையது. மாநாடு என முரட்டு கம்பேக் கொடுத்தவர். அடுத்து வெளியான வெந்து தணிந்தது காடு, 10 தல என ஆவரேஜ் படங்களை கொடுத்தார். அடுத்ததாக தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் ஹிஸ்டரிக்கல் படத்தில் நடிக்கிறார். STRின் 48வது படமான இதில் அவர் இரட்டை வேடங்களில் நடிக்கிறார். கமல்ஹாசனின் ராஜ்கமல் இப்படத்தை தயாரிக்கும் என கடந்த ஆண்டு சிம்பு பிறந்த நாளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் இப்படம் துவங்காமலே இருந்தது. இப்போது அவரது அடுத்த படங்களின் வரிசையில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளது. சிம்புவின் அடுத்த படமாக வர இருப்பது கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி இருக்கும் தக் லைஃப் தான். இதில் சிம்பு லீட் ரோல் இல்லை என்றாலும் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகிறது. இது சிம்புவின் 48வது படம். அடுத்தது பார்க்கிங் படத்தின் மூலம் கவனிக்கப்பட்ட ராம்குமார் இயக்கத்தில் நடிக்கிறார் சிம்பு. STR49 உருவாகும் இப்படத்தை இட்லி கடை, பராசக்தி படங்களை தயாரிக்கும் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இதற்கு அடுத்ததாக சிம்புவின் 50வது படம் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாகிறது. சென்ற ஆண்டு சிம்புவின் 48வது படமாக அறிவிக்கப்பட்ட இந்த படம் இப்போது சிம்புவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான அட்மான் சினி ஆர்ட்ஸின் முதல் படமாக தயாராகிறது. மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு, யுவன் சங்கர் ராஜா இசை என வலுவான கூட்டணி படத்திற்காக இணைகிறது. இதில் STR48 தக் லைஃப் ஜூனில் வெளியாகிறது. ராம்குமார் இயக்கத்தில் நடிக்கும் STR49 இந்த ஆண்டே வெளியாகும் என சொல்லப்படுகிறது. 2 ஆண்டு காத்திருந்த சிம்பு ரசிகர்களுக்கு பேக் டு பேக் வெரைட்டி விருந்து காத்திருக்கிறது. அதே நேரம் ஸ்பெஷல் படமான STR50 மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிறது. ஏற்கனவே பெரிய இடைவெளி இருந்ததால் படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் மொத்தத்தையும் முடித்துவிட்டார் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி. படத்தின் செட் எப்படி இருக்க வேண்டும் என்பது வரை மினியேச்சரில் தயார் என சொல்கிறார்கள். ஷூட்டிங் மட்டுமே பாக்கி. எனவே பொறுமையாக ஆரம்பித்தாலும் படப்பிடிப்பு துவங்கியதும் விறுவிறுவென வேலைகள் நடக்கும். 2026 STR50 திரைக்கு வரும் என நம்பலாம். இதனையடுத்து சிம்பு நடிப்பது ஓமை கடவுளை, டிராகன் படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து படம். STR51 உருவாகும் இப்படத்தை AGS நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் அறிவிப்பு முன்பே வெளியாகிவிட்டது. இன்று சிம்பு பிறந்த நாளை முன்னிட்டு மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். சிம்பு ஃபேன்ஸ் பண்டிகையை கொண்டாடுங்களேன்.